ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து மிக்சியில் போட்டு பல்ஸில் வச்சு லைட்டாக குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளிலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இது கூடவே வந்து நான் உப்பு 1/2 ஸ்பூனும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து இந்த நண்டு கிரேவிக்கு தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து கறி மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு தேங்காய், அப்புறம் பூண்டு, மிளகு, ஜீரகம், முந்திரி எடுத்துருக்கேன். இதை நல்லா சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்போ பாருங்கள், நம்ம கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல நண்டு, அதை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா சேர்த்துட்டு இந்த கிரேவி வந்து நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இப்போ நம்ம கிரேவி எப்படி நல்லா கொதித்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இது அப்படியே கொதித்து வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா இந்த நண்டு கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட வந்து நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.